இருக்கும்போது நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க நம்பினீங்க என்று சொன்னா உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல் என்று சொன்னா அந்த இயேசுவை போல நீங்க மாறுகிறது. நாங்க என்னத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கலாம். நாங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட அது கடவுளுக்கு பிரியமில்லை. சின்ன சின்ன பாவங்கள் கடவுளுக்கு பிரியமில்லை. அதிலிருந்து நாங்க மனம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அந்த இயேசுவை நீங்க நம்பி அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த உயிர்த்த இயேசு உங்களை எல்லாரையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரை நேசியுங்க. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நான்